அண்ட் தென் நிறைய பேர் நம்ம சேனல்ல ஒரு 82% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பேப்பர் சிஸ்டம் 767 இருக்கு. ஸோ இந்த 3 மார்க்கும் நீங்க எப்படி குறையாம படிக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. 1 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலா ஃபுல்லாவே மிஸ்டேக் இல்லாம எடுத்திருக்காங்க. எதுலாம் மார்க் குறைஞ்சது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வேற அந்த ஸ்கிரிப்ட் வேணும்னாலும் சொல்லுங்கன்னா கண்டிப்பா 1 மார்க்ல ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஓவர் ரைட்டிங் மட்டும் நீங்க பண்ணாம பண்ணுங்க, கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 1 மார்க் எல்லாமே நீட்டா எடுத்திருக்காங்க. பைத்தான் ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டா எழுதியிருக்காங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் கரெக்டா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? மத்தபடி ஓவராலா நகைன்னு சொல்றதுதான் 40 பேஜஸ் இருக்குது. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 15 பேஜஸ் பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கே இல்லாம எழுதணும். ஐ மீன் அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதினீங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அந்த இது பண்ணக்கூடாது. இதுல 2 மார்க் பாத்தீங்கன்னா 2 அவுட் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேமிங் பேசஸ் கரெக்டா இதான் பாருங்க. சைட் ஹெட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இவங்க இந்த மாதிரி பாயிண்ட் போட்டிருக்காங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு பிராக்கெட்ல பென்சில்ல கொடுத்துக்கோங்க, நீட்டா இருக்கும். 18 எல்லாமே நீட்டா எடுத்திருக்காங்க. எல்லாம் 2 மார்க்ஸ். எந்த வேலை எழுதியிருக்காங்கன்னு பாருங்க பொறுமையா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நீட்டா எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு கோடிங் போட்டு ஒன்னொன்னு லைன் பை லைன் சைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுதான் முக்கியமா பார்க்கணும் நீங்க எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் நீங்க பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 பேஜஸுக்கு ஸ்ட்ரைக் அவுட் இல்லாம நீங்க இதை பார்த்துக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர் ஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? ஏன்னா மெயின் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரை நல்ல மார்க் நீங்க வாங்கணும்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் மஸ்ட். எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி 12th கெமிஸ்ட்ரிக்கு எதை படிச்சா பாஸ் ஆகி ஃபெயிலே ஆக முடியாது அப்படின்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாமே போட்டுட்டோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th மேக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி போட்டாச்சு, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அண்ட் தென் பாருங்க 2 மார்க்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிரிச்சு மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீட்டா 3 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அவுட்புட் கரெக்டா எழுதியிருக்காங்க, அதுதான் கரெக்டா பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 5 மார்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல அவங்க டைம் பத்தலன்னு போடுறதுல நீங்க இந்த பெர்சன்டேஷன் அப்படி ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க, நீட்டா இருக்கும். மற்றபடி பர்சன்டேஷன் ஓரளவுக்கு நீட்டா இருக்குது. அந்த அடித்தல் திருத்தல் மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஓவர் ரைட்டிங் கொஞ்சம் இல்லாம பாத்துக்கோங்க. நைஸ். ஓகேங்களா? அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் தென் ஓவராலா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பொறுமையா பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தா இந்த மாதிரி அடித்தலே வரக்கூடாது, எழுதியிருக்காங்க. ஸோ அது நீங்க இது 19 பேஜஸ் வந்துருச்சா? ஓகே, அதனால 15 பேஜஸுக்கு அடித்தல் இல்லாம எழுதுங்க, அதான் பெஸ்ட், நீட்டாவும் இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டுருங்களேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு எழுதுங்க, கொஞ்சம் நீட்டா இருக்கும். இதோட முடிச்சுக்கோங்க, இதுக்கு கீழே இந்த கேப் விட்டுருங்க. ஏன்னா பேப்பர்ல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு வேற எதுக்கு எடுத்துட்டு போவாங்க, சென்டருக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது ஸோ பேப்பர் இந்த கேப் விட்டுருக்காங்களா, இந்த அளவுக்கு கேப் விட்டு எழுதுங்க, அதான் பேப்பர் பார்க்க நீட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எல்லாமே அப்படிதான் எழுதியிருக்காங்க பாருங்க. அதை நீட்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். எட்ஜ் வரைக்கும் எழுதவே கூடாது. எட்ஜ் வரைக்கும் கொஞ்சமா இந்த மாதிரி கேப் இருக்கும். எட்ஜ் வரைக்கும் எழுதினீங்கனாலே அங்க பேப்பர் ஸ்க்ரோல் பண்ணி மடிச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பேப்பர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி அவுட்புட்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க, நீட்டா இருக்கு. இந்த மாதிரிதான் அந்த கோடிங் எழுதும் போது நீங்க மிஸ்டேக்கே இல்லாம எழுதணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன், முடிச்சுட்டாங்க. அவங்க 30 பேஜஸ்ல முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். 29 பேஜஸ் 29 பேஜஸ்ல முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு பேஜஸ் கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?